சன்மார்க்க கொடி கட்டி கொண்டு பேருபதேசம் செய்தது. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் மேட்டுக்குப்பம் என்னும் சித்தி வளாகத்தில் 1870 முதல் 1874 வரையில் 4 ஆண்டு காலம் தனித்து உரைத்தார்கள். அக்காலத்தில்தான் ஸ்ரீமுக வருடம் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை 8 மணிக்கு சுத்த சன்மார்க்க குடிக்கட்டி அன்பர்களுக்கு பேருபதேசம் செய்து அருளினார்கள். இப்படி எந்த ஞானியும் யோகியும் தனது மார்க்கத்துக்கென்று புறத்துக்கு அடையாள குறிப்பாக கொடி ஒன்றை கட்டியும் சான்றிலை காட்டியும் உபதேசம் செய்தார்களா என்றால் இல்லை. இது தனித்தன்மை கொண்ட நிலையை குறிக்கிறது. அக்கடி உண்மையில் யாதெனில் நமது நாபி முதல் புருவமத்தி ஈராக ஒரு நாடி இருக்கிறது. அந்த நாடி நுனியில் புருவமத்தியின் உட்புறத்தில் ஒரு சவ்வு தொங்குகின்றது. அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம், மேல்புறம் மஞ்சள் வர்ணம். அச்சவ்வுவின் கீழ் ஒரு நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது. இக்கொடி நம் அனுபவத்தின் கண் விளங்கும். அடையாள குறிப்பாகவே வெளிமுகத்தில் அடையாள வர்ணமாக கொடி கட்டியது. இனி எல்லாருக்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண் தோன்றும் என்று பேருபதேசத்தில் குறிப்பிட்டார்கள். கொடி அனுபவம் என்பது சுத்த சன்மார்க்க தனி அனுபவமாகும். ஆன்ம சிற்சித்தியாகிய திருவருட்சக்தியே கொடி என்பதாகும். ஆன்ம சிற்சக்தியாகிய திருவருட்சக்தியே கொடி என்பதாகும். அத்திருவருட்சக்தியை நம் பெருமான் அடைந்து அனுபவித்து பூர்த்தியானவர். ஆதலால் அண்டத்தின் புருவமத்தியில் விளங்கி கொண்டிருக்கும் ஆதியாகிய கொடியை தன் பிண்டத்தில் புருவமத்தியாகிய சாக்கிர அனுபவஸ்தானத்தில் சகல உயிர்களும் ஆன்ம விளக்கம் பெறும் பொருட்டு தன் அக அனுபவத்திலே நீதி கொடியாக கண்டார்கள். அதனால் அக்கொடியை கட்டி கொண்டார்கள். கட்டி கொள்வது என்பது தன்னோடு இணைத்து கொள்வது. அகம் புறம் இரண்டிலும் அதன் பூரண திருவருட்பிரகாசத்தை நிரப்பிக் கொள்வது என்று பொருள்படும். இதன் காரணமாய் இந்த சன்னிதானத்திற்கு வருகின்ற சுத்த சன்மார்க்க அனுபவ லட்சியமுடைய அன்பர்களுக்கு மார்க்க அனுபவங்கள் அகத்தின் கண் படிப்படியாக விளங்கும். எனவே இனி எல்லோருக்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண் விளங்கும் என்றார்கள். மூலாதாரத்திலிருந்து புருவ மத்தி வரை ஒரு நாடி உள்ளது என்பதும் அண்டத்தில் ஆதி தொடங்கி அந்த மறையில் விளங்கும் ஜோதி ஸ்தம்பத்தையே குறிக்கும். புருவ மத்தியாகிய பெரும் வெளியின் கண்ணே படர்ந்து விளங்குகின்ற மஞ்சளும் வெண்மையும் கலந்த பொன்னிறமான ஜவ்வாகிய அக்கினி பிரகாசம் யாண்டும் நிலைப்பற்று விளங்குவதை குறிக்கும். ஓர் நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கிறது என்பது உள்ளமாகிய ஆன்ம நிலையில் சிவானந்த போகத்தில் நிலைப்பற்று இருந்தாலே ஏறியும் பேரறிவும் எனும் நரம்பு சகஜத்தில் ஜீவநிலையில், அதாவது பரோபகார நிமித்தமாய் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு இறங்கியும் காரியப்படும். இது போன்ற அனுபவம் ஜீவதரத்திலிருந்து மேம்பட்டு உயிர்களுக்கு சகஜம் கெடாத நிலையில் இகம் பரம் இரண்டிற்கும் உண்டான அறிவையே அனுபவத்தையும் வழங்கி கொண்டு இருக்கிறது. சுத்த சிவதுரிய அதீதத்தே எங்கும் சிவமயமாய் நிறைந்தேன் என்றும் இத்தனையும் பெற்று இங்கே இருக்கின்றேன் தோழி என்றும் திருவருட்பா அனுபவ மாலையில் பெருமான் குறிப்பிடுகின்றார்கள். இப்போது என்னை ஆண்டவர் ஏறாத நிலைமேல் ஏற்றியிருக்கிறார். இப்போது என்னுடைய அறிவு அண்டாண்டங்களுக்கும் அப்பாலும் கடந்து இருக்கிறது. இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் வந்த லாபம் இது. ஆதலால் நீங்களும் விட்டுவிட்டீர்களானால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள் என்னும் குறிப்பை பேருபதேசத்தின் மூலம் பெருமான் அருளினார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டதென்றால் என்ன? நான் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது தெய்வத்தை இன்னபடி என்று தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவி கொள்ளாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். மேலும் சைவம், வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம், சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். அவற்றில் தெய்வத்தை பற்றி குழுவுக்குறியாக குறித்து இருக்கிறதே அன்றி புறங்கவியே சொல்லவில்லை. அவ்வாறு பயில்வோமையானால் நமக்கு காலமில்லை. ஆதலால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனெனில் நமக்கு காலமில்லை. மேலும் வியாக்கரணம், தொல்காப்பியம் முதலியவற்றிலும் இதுபோன்று பல்வேறு கலை கணித நூல்களிலும் தெய்வத்தின் விளக்கம் உண்மையாக சொல்லப்படாததால் அவற்றிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். மேலும் சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு
பலபட விரிந்து அளவிருந்த சமயங்களில் பலபட விரிந்த வேதங்கள், ஆகமங்கள், சாத்திரங்கள், புராணங்கள் முதலிய கலைகளெல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும், வேதாந்தம், சித்தாந்தம் என்று பலபட விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி வேதங்கள் என்றும் எல்லாம் வல்ல ஆண்டவர் அறிவித்திருக்கிறபடியால் அத்திருவார்த்தைகளில் உண்மையான நம்பிக்கை கொண்டு அவற்றின் உண்மைகளை உள்ளபடியே உணர்த்த பெற்று அவற்றின் அனுபவங்களை அடைதல் வேண்டுவது பற்றி சமய மத ஆசாரங்களை சிறிதும் அனுட்டியாது நிற்றலும் அவற்றில் சத்திய உணர்ச்சி கொள்ளாமல் விடுதலும் வேண்டும். மேலும் சாதி ஆச்சாரம், சமய ஆச்சாரம், மத ஆச்சாரம், சாஸ்திர ஆச்சாரம், வர்ணாச்சாரம், உலகாச்சாரம் முதலிய பல்வேறு ஆச்சாரங்களில் பற்று வைக்காமல் முற்றிலும் விடுதல் வேண்டும். மேற்சொன்ன இவர்களிலெல்லாம் லட்சியம் வைத்தால் ஆண்டவரிடத்தில் வைத்து கொண்டு இருக்கிற லட்சியம் போய்விடும். ஆண்டவரிடத்தில் வைத்த லட்சியம் போய்விட்டால் அடைய வேண்டிய பெரிய லாபமாகிய ஆன்ம லாபம் போய்விடும். மேலும் அவ்வளவு காலம் அவைகளிலெல்லாம் உழைத்து அற்ப பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்ள கூடுமே அல்லது முக்கிய லட்சியமாகிய ஆன்ம இன்ப லாபம் போய்விடும். ஆகவே காலமுள்ள போதே விரைந்து ஆன்ம லாபத்தை அடைவதற்கு மேற்குறித்த எவைகளிலும் லட்சியம் வைக்காமலும் முற்றும் பற்றற அவ்விஷயங்களை கைவிட்டவர்களும் சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாகி எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் திருவருளுக்கு பாத்திரம் உடையவர்களாக விளங்குவார்கள். இக்கருத்தினை பெருமான் பேருபதத்தின் மூலம் சன்மார்க்க அன்பர்களுக்கு அருளினார்கள். இதனையே எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் அந்த லாபம் என்று குறிப்பால் உணர்த்தி இருக்கின்றார்கள். இதற்கு ஆதாரமாக திருவருட்பாவில் அநேக பாடல்கள் இருப்பினும் சான்றாக இயல் வேத ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசம் இவை முதலா இந்திரா சாலமுடைய உரைப்பார் மயல்வுறு நூல் மாத்திரம்தான் சாலமென அறிந்தார். மகனே, நீ நூலனைத்தும் சாலமென அறிக, செயலனைத்தும் அருளொளியால் காண்க என எனக்கே திருவுளம் பற்றிய ஞான தேசிகா மாமணியே, அயலறியா அறிவுடையார் எல்லாரும் புற்ற ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே எனும் திருப்பாடல் சிறந்து விளங்குகிறது. என்னை ஏறா நிலைமைசி ஏற்றிவிட்டது யாதனில் தயவு, தயவு எனும் கருணைதான் என்னை மேல் ஏற்றிவிட்டது. அந்த தயவுக்கு தடையான மேற்கூறியவற்றில் லட்சியம் அற்று போனதனால் தயவு விளங்க ஏதுவானதனால் வந்த லாபம் இது. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும், ஒருமை வந்தால்தான் தயவு வரும் எனும் கருத்தை பெருமான் பேருபதேசத்தில் மூலம் நமக்கு அருளி உள்ளார்கள். தயவு, கருணை, அருள் என்பது ஒரு பொருளையே குறிக்கும். கருணை என்பது நமக்கு முன் சாதனம் என்றும், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எனும் மகா மந்திரம் நமக்கு முதற் சாதனமாக என்று பெருமான் அருளியுள்ளார்கள். கருணை என்பது நமக்கு முன்னிலையில் உள்ள சாதனம் ஆனதினால் அந்த கருணையினிடத்திலும் பயில்வோமேயானால், அதாவது அச்சாதன முதிர்ச்சியினால் இன்ப அனுபவம் பெறலாம். சிவானுபவம் பெறுவதும் அதுவே யாம். ஜீவகாரணியம் என்னும் சாதனமும் அதுவே யாம். அதனை அறிந்து அதனிடத்தில் அன்பு செய்து உறவு கொண்டால் சிவ அனுபவம் எளிதில் வாய்க்கும். பெரிய தயவுடைய பூரண அறிவே பூரண இன்பமாம். அது ஒப்பற்ற பெரு தயவுடைய பேரறிவாம். இதுவே திருவாக்கிய திருமந்திரமாகிய மகாமந்திரத்தின் வாச்சியார்த்த விளக்கம். இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் இன்ப அனுபவம் பெறுவதற்கு தடையில்லை. இதற்கு பிரமாணம் கருணையும் சிவமே பொருளென காணும் காட்சியும் பெருக மற்றெல்லாம் மருள் நெறி என நீ எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் என்றும், எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே என்றும் பெருமான் அருளியுள்ளார்கள். இதனை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். மேலும் நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் அழுத்தமாயிருக்கின்ற பச்சை திரை நீங்க வேண்டும். அத்திரை நீங்கினால் மற்ற திரைகள் எளிதில் நீங்கிவிடும். கடவுள் அருளை ஆன்ம அறிவினால் மட்டுமே அடையக்கூடும். ஜீவகாரணியம் விளங்கும் போது ஆன்ம அறிவு விளங்கும். இதனால் ஆன்ம அறிவை பெறுவதற்கு இடைவிடாது ஜீவகாரணிய பரிச்சயமாகிய நன்முயற்சியின் கண் பழகுதல் வேண்டும். இந்த அழுத்தமான பச்சைத்திரை நீங்க வேண்டுமென கடவுள் சமூகத்தில், அதாவது தீப முன்னிலையில் தெய்வத்தை நினைத்தும் தோத்திரம் செய்தும் நமது குறையை ஊன்றியும் பிரார்த்திப்பதோடு இவ்வண்ணமாக இருக்கின்ற போது படிக்கின்ற போதும் இடைவிடாது நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியுடன் இருக்க வேண்டும்.
இதுக்கு ஆதாரமாக நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த விசாரணை எதுவென்றால், நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, நமக்கு மேல் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரித்து வேண்டியது. அதற்கு தக்கபடி நமது அறிவிற்கும் ஒழுக்கத்திற்கும் ஒத்தவர்களுடன் கூடியாவது அல்லது தனித்தனியாகவது இப்படிப்பட்ட நல்ல விசாரணையில் இருக்க வேண்டும். இவ்வாறு தீப முன்னிலையில் இருந்து வரும்போது நாம் நம்மிடத்தில் உள்ள சிறுமையை உணரவும் கடவுளின் பெருமையை அறியவும் உண்டான விருப்பமும் வேதமும் அதிகரிப்பதனால் அருள் ஆர்வம் உடையவர்களாய் திகழப் பெறுவோம். தெய்வத்தினிடத்தில் பிரியம் வராது போனால் தெய்வத்தை உள்ளபடி அனுபவிக்க இயலாது. ஒரு பதார்த்தத்தை அனுபவித்தால் அல்லது அப்பதார்த்தத்தின் ருசி தெரியாது. ருசி தெரியாத பதார்த்தத்தின் மேல் இச்சை போகாது. ஆகவே தெய்வத்தை உள்ளபடி அனுபவிக்க வேண்டுமானால் தெய்வத்தினிடத்து அன்பு பிரியம் அதிகரிக்க வேண்டும். தெய்வத்தை தெரிந்து கொண்டாலன்றி தெய்வத்தின் இடத்தில் அன்பு செலுத்த முடியாது. கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தினிடத்தில் கண்ணுக்கு தெரிகின்ற மனிதரிடத்தும் பிரியம் வைப்பது போல் வைக்க இயலாது. அதனால் கண்ணுக்கு தெரிகிற வகையில் இரண்டு கண்களாலும் காட்சி ஒன்றாக தெரிகிற வகையில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தீப முன்னிலையில் கண்ணுக்கு தெரிகின்ற வகையில் பாவனையாக அனுபவிக்கின்ற வகையில் முன்னிட்டு தீபத்தை கருணை என்னும் முன் சாதனமாக வைத்து அனுபவிக்கவும் வைத்தார்கள். மேலும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற முக்கிய லட்சியத்தில் இருந்து கொண்டு விசாரம் செய்து கொண்டிருங்கள் என்று அருளினார்கள். அவ்விசாரம் பரவிசாரம் எனப்படும். அண்டத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் முதலியவற்றின் சொரூப ரூப சுபாவங்களை விசாரித்தலும் பிண்டத்தில் சூழ சூக்கும காரண தத்துவங்களை விசாரித்தலும் ஆகும். இவ்விசாரணை ஆன்ம அறிவு விளங்கும் தருணத்தில் உண்டாகின்றது. அதாவது ஒளிநெறியில் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளம் துளங்கிய காலத்து அண்ட பிண்ட விசாரணை என்பது பர விசாரணையாக விரிந்து சுத்த சன்மார்க்க அனுபவ லட்சியத்திற்கு பேர் உதவியாக இருக்கிறது. இவ்விசாரணை முதிரும் காலத்து ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்னும் 16 படிகளில் 15ஆம் படியாகிய ஞானத்தில் யோகம் செய்வதின் பலனாகிய நிராசை எனும்படி எளிதில் கிட்டும். இத்தகைய சுத்த சன்மார்க்க அனுபவ நிலைக்கு சாட்சியாகத்தான் பெருமான் சித்திவிலாக திருமாளிகையில் அடையாள குறிப்பாக கொடி கட்டி கொண்டு சுத்த சன்மார்க்கத்திற்குரிய மேற்கூறிய நெறிமுறைகளையும் கோட்பாடுகளையும் தெளிவாக விளக்கி அருளினார்கள். அவர்கள் என்னப்படி நின்றோமையானால் நமக்கு நல்ல அனுபவம் கருத்தின் கண் விளங்கும். அவர்கள் என்னப்படி வாழ பெறுவோமாக.